உங்களுக்கு தெரியுமா? ஒரு வெல் நவுன் லக்ஸரி பிராண்ட் அவங்க கஸ்டமர 41 வருஷமா முட்டாளாக்கியிருக்காங்க. அதுவும் பேசிக்கான அவங்க ப்ராமிஸ யூஸ் பண்ணி. பர்கின்ஸ். லக்ஸரி பிராண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இந்த பேரை நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். 1984ல ஆக்ட்ரஸ் ஜேன் பர்கின் ஒரு பிளேன்ல ட்ராவல் பண்ணுறாங்க. ட்ராவல் பண்ணும்போது ஒரு யங் மதராக அவங்க ஃபேஸ் பண்ணுற ஹர்டில் அவங்க ட்ராவல் பார்ட்னரான டூமாஸ் கிட்ட சொல்கிறாங்க. டூமாஸ் அப்போ ஹெர்மிஸோட ஆர்டிஷனாக இருந்திருக்காரு. அவங்க சொன்ன விஷயத்தை கேட்ட டூமாஸ் ஒரு நியூ பேக்கை கிராஃப்ட் பண்ணுறாரு. அதுக்கு ஜேனோட பேரையே வைக்கிறாரு. இப்படி தான் பர்கின்ஸோட கதை ஸ்டார்ட் ஆகுது. பேக் ப்ரீமியமாக இருக்க லெதரை மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஆர்டிஷியன்ஸ் ஒரு பேக்கை செஞ்சு முடிக்க 18 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. அதனால் இது ஃபுல்லி ஹேண்ட்மேட்னு மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டிமாண்டையும் ஏற்றுறாங்க. அதில் சக்ஸஸும் ஆகுறாங்க. இந்தியாவில் ஒரு பர்கினோட குறைஞ்சபட்ச விலையே 10 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதான். இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தும் பர்கின்ஸ் தான் 2025 ஏப்ரல் வரைக்குமே டாப்பில் இருந்திருக்கு. அன்டில் சைனா ரிவீல்ஸ் த பிக்கஸ்ட் சீக்ரெட் அபவுட் ஹெர்மிஸ். அப்படி என்ன சீக்ரெட்டை சைனா ரிவீல் பண்ணாங்க? ஹெர்மிஸ் பர்கின்ஸை பற்றி சொன்ன எல்லா விஷயமுமே போய், பர்கின்ஸை தயாரிக்கிறதே நாங்கள் தான், அதை தயாரிக்க ஆகிற செலவு வெறும் $1500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க சைனா. என்ன, வெறும் $1500? ஆனால் பர்கின்ஸோட விலை தான் பல லட்சம் ஆச்சே. இப்படி பல கேள்விகள் வருது. ஹெர்மிஸ் சைனா மேலே கேஸ் கூட ஃபைல் பண்ணுறாங்க. ஆனால் அப்போவும் சைனா என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களால் பர்கின்ஸை வெறும் $1200க்கு இதே ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு கொடுக்க முடியும், அதுவும் டைரெக்டாக கஸ்டமர்ஸ்க்கே நாங்கள் டெலிவரி பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஹெர்மிஸ் மட்டும் இல்லை, இந்த லிஸ்ட்டில் இன்னும் சில லக்ஸரி பிராண்ட்ஸும் இருக்குது. எது எப்படியோங்க, ஏமாந்தது இல்லைன்னு ஆகாதுல்ல.